அதாவது இறந்து போனவரை நம்ம தௌஹீது முறைப்படி தொழுகை வைத்து அடக்கம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். பல ஊர்களில், நம்ம ஊர் மாதிரி இடங்கள்ல அப்படி வளர்ந்த ஊர்களில் கிடையாது. சில ஊர்களில் ரொம்ப மைனாரிட்டியாக அப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்கிற ஊர்களில் ஜமாத்தார்கள் ரொம்ப இடைஞ்செல்லாம் பண்ணி அடக்க முடியாமல் ஆக்கியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் யாருக்காக வேண்டி நம்ம போராடுறோமோ அவர் ஒரு தீன்தாரியா இல்லை, அப்போ நமக்கு அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்குறாங்க. இணை கற்பிக்கிறதெல்லாம் கிடையாது. தௌஹீது இந்த இதான் ஓரிரை குழு தான் சரிம்பாங்க. அமல்களில் கொஞ்சம் பொடுபோக்கா இருப்பாங்க. அவங்க சரியா தொழுகை பாகத்தில் பேணாதவங்களாம் இருப்பாங்க. ஆனால் எதில் இருக்க மாட்டாங்க, ஷிர்கு தர்காவுக்கு போக மாட்டாங்க, அல்லாஹ் தான் வணங்கணும்பாங்க, அதான் கரெக்டாக உங்களுக்கு தான் கரெக்டும்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நடந்தார்னு வைங்க, அவருக்கு செய்யலாம். அடிப்படை தௌஹீதில் இருக்காரு, கொள்கை சரியா இருக்கு, அவருக்கு தான் பாவம் மன்னிப்பு அவசியம். யாருக்கு பாவம் மன்னிப்பு அவசியம்? யார் ரொம்ப பாவம் செய்யறான் அவனுக்கு தானே பாவம் மன்னிப்பு அவசியம். அப்போ பாவம் மன்னிப்புக்கு அவசியம் ரொம்ப இருக்கிற ஆளா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இபாதத்துகளே இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சா மட்டும்தான் பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கல என்று சொன்னால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடலாம் என்பதில் அடங்கித்தானே இருக்கு இந்த வசனத்திலேயே. நபியா இருந்தாலும் முஃமின்களா இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்றால் மற்ற யாருக்கும் தேடலாம். ஜனாசா தொழுகை என்பது பாவ மன்னிப்பு தேடுறது தான். அதில் உட்காந்து நம்ம என்ன செய்யணும், அவரே வணங்குறோம், அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா மையித்தினான்னு கேட்குறோம். இறைவா எங்களை மன்னிச்சிரு, உயிரோடு இருக்கிற எங்களையும் மன்னிச்சிரு, செத்து போன இவரையும் மன்னிச்சிரு என்று அவருக்காக நம்ம துவா தான் செய்கிறோம். அப்ப ஜனாசா தொழுகை என்பது ஒரு பாவ மன்னிப்புக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையா இருக்கிற காரணத்தினால நீங்க இணை கற்பிக்காமல் வேற வேற பாவம் செஞ்சு இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம், தாராளமா தற்கொலை செஞ்சா தொழுவாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிருந்தா தொழுவாதீங்க, வேற பாவம் செஞ்சு இருப்பார்களே ஆனால் நீங்க தாராளமா என்ன செய்யலாம், அவர்கிட்ட ஷிர்க் வைக்காம இருந்த காரணத்தினால் நல்லா செய்யலாம். அவரை சுன்னத்தான முறைப்படி அடக்குவதற்கு என்ன செய்யலாம், போராடலாம். அவர் ஷிர்க் வைக்காம இறந்திருக்காரு இல்லையா, அப்போ நன்மை கிடைக்கும்.